பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 24 பொன்னன் பிரிவு, அத்தியாயம் 25 வள்ளி சொன்ன செய்தி. இந்த 2 அத்தியாயத்தையும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். இப்போ பொன்னன் இறங்கிட்டான். அவனுக்கு ஒரு பயம் நடுக்கம் இருக்குது. ஏன்னா இறங்கி கால் வைக்கிற இடமே அவனுக்கு பள்ளமாக இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி போகிறோன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறான். அந்த அருவி விழுது இல்லையா, அந்த அருவிக்கு பின்னாடியிலேருந்து சிவனடியார் தெரிகிறார். அப்பாடா அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விட்டான் அவன். சிவனடியார் நல்லா தான் இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது இவன் பார்த்துட்டு இருக்கும் போதே சிவனடியார் ஏதோ சொல்கிறாரு. ஆனால் அந்த அருவி விழற சத்தத்துலேயும் அது கலக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்க அந்த செடிகளுடைய ஓசையிலும் ஒன்றுமே அவனுக்கு கேட்கல. ஆனால் அப்போ என்ன பண்ணுறாரு, சமைக்க செய்கிறாரு. வா 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 அப்படின்னு சமைக்க செய்கிறாரு. பார்த்து வர சொல்கிறாரு. இப்படி நீந்தி வா அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க செஞ்சோன்னா பொன்னன் இறங்கிடுறான். அப்படியே இறங்கிட்டு நீந்தி போகிறான். அவன் நீந்தும் போது தான் அவனுக்கு தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ஆழம். அந்த அருவி விழற அந்த வேகத்துக்கு அந்த பாறை குடைந்து கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ஆழமாவது இருக்கும். நீச்சல் தெரியாதவங்க இறங்கினாங்கன்னா அவ்வளோதான், முங்கிடுவாங்க. அந்த அருவி விழறதுக்கும் நடுவில் அவன் நீச்சல் அடிச்சுக்கிட்டு சிவனடியார் இருந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறான். அப்போ சிவனடியார் சொல்கிறாரு, எனக்கு இந்த இடம்தான் ஒரு சந்தேகமாக இருந்தது பொண்ணா, நல்ல வேலைக்கு நீயும் சேர்ந்துட்ட. எனக்கு இங்கே பாரு, இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பாறையில் பாரு, ஒரு சின்னதாக ஒரு ஆள் மட்டும் போகிற அளவுக்கு ஒரு வழி தெரியுது பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சாமி, அந்த இடத்துல வழி தெரியுது அப்படின்னோடனே, வா நாம் இப்போ அந்த வழியாக தான் போகிறோம் அப்படின்னோடனே இவனுக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. ஏற்கனவே 30 அடி ஆழம் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் நீந்தி வந்திருக்கான். இப்போ இதையும் தாண்டி எதை நம்பி ஏற போகிறாங்க அப்படிங்கிறது 2 பேருக்குமே தெரியாது. இது எந்த இடத்துக்கு போகும் அந்த பாதைங்கிறதும் தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு குகை மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, பொன்னனும் சிவனடியாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. சிவனடியார் சொல்கிறார், நான் முன்னாடி போகிறேன், முதல் மாதிரி நான் பேசிக்கிட்டே போகிறேன், நீ என்னை பின்தொடர்ந்துக்கிட்டே வா. இதை தவிர நம்மளுக்கு இங்கே எந்த வழியுமே இல்லை, நீ என் கூட வரியா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. சிவனடியார் ரொம்ப லாவகமாக ஏற்கனவே இங்கே வந்துட்டு போனவர் மாதிரி அவர் வேகமாக ஏற ஆரம்பிச்சிடுறாரு உள்ள. பொன்னன் ஏறும்போது அவனுக்கு பயம் பீதி எல்லாம் கலந்து ஒரு மாதிரி நடுக்கம் இருக்குது, கை கால்கள்லாம். ஒரு வாரம் அந்த நடுக்கம் அவனுக்கு தெரியுது. எப்பன்னா அந்த பாறைகள் உள்ள நகரதுக்கு, அந்த குகை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாறைகளில் நகர்றதுக்கு யாரோ வெட்டி வச்ச மாதிரி, கை பிடிச்சி கால் பிடிச்சி நகர்றதுக்கு அங்கங்கே பள்ளங்கள் வெட்டி வச்ச மாதிரியான சுவடுகள் தெரியும் போது இவன் நம்புறான், இந்த வழிபாதையை யாரோ பயன்படுத்துகிறாங்க. இல்லைனா அந்த சுவடுகள் இருக்காது இல்லையா, ஒரு மலைப்பாதை இருக்குது, அங்கே ஒரு குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளே வழுக்கிற மாதிரி தானே இருக்கணும். ஆனால் பிடித்து ஏறுற மாதிரியான லாவகமாக ஏறுறதுக்கான வழிகள் அங்கே இருக்கணும் போது பொன்னனுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாகுது. அவன் அப்போ தான் நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்பான். ஏறுறதுக்குள்ளே முழுசாக கார் இருட்டாயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சிவனடியாரோட அந்த பேச்சு குரல் கேட்டுக்கிட்டே பொன்னன் மெல்ல 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 அந்த வழிகளை பிடிச்சி ஏறி போகிறான். கொஞ்ச நேரத்துக்கெலாம் பார்த்தா கொஞ்சமாக வெளிச்சம் வருது, அப்புறம் முழுவதுமாக வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் பார்த்தாக்க சிவனடியார் மேலே ஏறாரு. அதாவது இந்த குகையுடைய மறுவழி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவர் ஏறி நிற்கிறாரு. பொன்னனும் ஏறி நிற்கிறான். உச்சி மலை, அப்படி செங்குத்தான மலை மேலே இந்த குகை முடிஞ்சு அவங்க ஏறி நிற்கிறாங்க. அந்த இடம் மட்டும்தான் செங்குத்தாக இருக்குது. அதுவும் நாம் கீழே பார்க்கும்போது மேலேருந்து எப்படி இருக்குன்னா, அந்த அருவி விழற இடம், அந்த குளம், அதுக்கு கீழே அருவி, அது காட்டாற்று வெள்ளமாக போகுது. இப்போ இவங்க எடுக்கிற இடத்த அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு சமவெளி, அற்புதமான ஒரு சமவெளி. கொன்றை மலர்கள் அப்படியே பூத்து குலுங்குது. அதுவும் அந்த சூரியனோட வெளிச்சத்தில் மஞ்சள் நிற பூக்கள் எல்லாம் தக்க 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 தக்கன்னு தங்கம் மாறி மின்னுது. சொல்கிறாரு சிவனடியார், பார்த்தியா எப்படி இருக்கு பாரு இந்த இடம், கடவுள் எங்கே கொண்டு இயற்கையோட அழகை ஒழிச்சு வச்சிருக்கிறாரு பாரு. நான் இப்படி தான் யோசித்தேன். என்ன யோசித்தேன், இந்த மாதிரி அழகு நிறைந்த நம்மளுடைய தேசத்தை பாதுகாக்கணும், அதே மாதிரி வடநாட்டு ஆளுங்களெல்லாம் தோற்கடிக்கணும், தமிழகம் முழுவதும் இந்த சிற்பங்கள்லாம் உருவாக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சி இருந்தேன். ஆனால் என் கனவுலாம் பாழா போச்சு. ஆனால் நீயே சொல்லு, இப்போது சமகாலத்தில் இருக்கக்கூடிய மகேந்திர பல்லவரை உலகம் முழுக்கா தெரியுதா, இல்லைன்னா வடநாட்டில் இருக்கக்கூடிய ஹர்ஷ சக்கரவர்த்தியை உலகம் பூரா தெரியுதா?
அவரை தானே தெரியுது. இப்போ நாம் ஒன்றுபடணும். எங்கே ஒன்றுபடுறது? இந்த கபால பைரவர் மாதிரியான ஆளுங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எங்கே ஒன்றுபடுறது அப்படின்னோடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடுது. கபால பைரவருக்கு பேரை கேட்டோன்னு, என்ன சுவாமி சொல்கிறீங்க? ஆமாம், நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். இந்த மாதிரி செங்குத்தான மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சமவெளியில் தான் இந்த கபால பைரவர் அந்த காளியோட கோயிலை நிறுவி வச்சுருக்கான். இங்கே தான் அசாத்தியமான விஷயங்கள் நடைபெறுது அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாரு, ஆள் அறவுமே இல்லை. ஆனால் இந்த குகைகள் வருது, குகைகள்லையும் பிடித்து ஏறுறதுக்கான வழிகளும் இருக்குது. அப்படின்னும் போது இது அவங்க பயன்படுத்தக்கூடிய ரகசிய வழி அப்படிங்கிறது தான் எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துலேருந்து உங்களுடைய மகாராணியை தேடி கண்டுபிடிக்காமல் நகர போகிறதில்ல. நீ என்ன பண்ணணும்னா பொண்ணா, தயவு செய்து நீ திரும்பி போ. அங்கே உங்களுடைய விக்ரம மகாராஜாக்கு என்ன மாதிரியான ஆபத்து நேரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் அவங்களுக்கு ஆபத்து நேரப்போகுது? குந்தவி தேவி தான் இருக்காங்களா கூடவே அப்படின்னோடனே, ஒருவேளை குந்தவி தேவிக்கு அவர் தான் விக்ரம மகாராஜான்னு தெரிஞ்சதுன்னா அவங்களே பிடிச்சி கொடுத்துடலாம். இன்னொன்று தற்சமயம் சக்கரவர்த்தியும் ஊரில் இல்லை, இளவரசரும் ஊரில் இல்லை. அப்படின்னும் போது என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா மாரப்ப பூபதிக்கு சேனாதிபதி பட்டத்தை உங்களுடைய பல்லவ இளவரசர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படின்னும் போது அவனால் எந்த ஆபத்து வேணால் நேரிடலாமே. ஏற்கனவே கபால பைரவர் பேசினதை யோசிச்சுப்பாரு அப்படின்னோன்னா அவனுக்கு 2 விதமான யோசனைகள் இருக்குது. ஒன்று, விக்ரம மகாராஜாவை கபால பைரவர் எப்படியாவது மாரப்ப பூபதி கிட்ட அழைச்சிட்டு வரணும்னு சொன்னதும் இவனுக்கு ஞாபகம் இருக்குது. சிவனடியாரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கபால பைரவர் சொன்னதும் மாறி மாறி ஞாபகம் வரும்போது, இல்லை ஐயா, உங்களை நான் இங்கேருந்து விட்டுட்டு போகவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் உங்கள் கூட தான் இருப்பேன். ஏற்கனவே ஒரு தவறை பண்ணிட்டேன். போர்க்களத்துக்கு நான் வரேன்னு சொன்னப்போ மகாராஜா பார்த்திப மகாராஜா வரவே கூடாது அப்படின்னு சொன்னார். அப்படி இறந்துருந்தேன்னா இப்போ நீங்கள் மறுபடி சொல்லும்போது அந்த வெண்ணாற்று கரையோரம் வீர வணக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக நானும் இருந்திருப்பேன்ல, இப்போ இல்லையா அப்படின்னோடனே அப்போ சொல்கிறாரு, அதுக்கு வீரம் போதும், போர் புரியறதுக்கு வீரம் போதும். ஆனால் உனக்கு இருக்கிற தீரம் எல்லாருக்கும் இருக்காது. அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு நான் எப்படி முயற்சி பண்ணுறனோ, அதே கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக இன்றளவும் நீயும் வள்ளியும் தீரத்தோடு செயல்பட்டுட்டு இருக்கீங்க. அதே தீரத்தோடு நீ இப்போ திரும்பிப்போ, வள்ளியை போய் பாரு. நீ போயிட்டு உங்களுடைய விக்ரம மகாராஜாவுக்கு ஏதாவது தவறுகள் நேராமல் இருக்கிறதுக்கு பாரு. நீ அடுத்த பௌர்ணமிக்குள்ளே சித்திர மண்டபம் இருக்கு இல்லையா, நம்ம சந்தித்தோம் இல்லையா, அந்த சித்திர மண்டபத்துக்கு பௌர்ணமிக்கு உள்ளே சேர்ந்துடு. அந்த பௌர்ணமிக்குள்ளே நான் வரலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீ என்னை தேடிட்டு இங்கே வா. ஏன்னா இந்த பாதை உனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இந்த இடத்துக்கு நீ வரணுன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நான் உங்களை சந்திக்கலை, ஒருவேளை உறையூருக்கோ இல்லை அந்த சித்திர மண்டபத்துக்கோ நான் சந்திக்கலை அப்படின்னா நீ தாராளமாக அப்போ நீ என்னை தேடிக்கிட்டு வா, இப்போ வேண்டாம், நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்கிறார். மனசே இல்லாமல் பொன்னன் மறுபடியும் இறங்குறான். இறங்கி அந்த குளம் மாதிரி இருக்கக்கூடிய அருவி விழக்கூடிய அந்த இடத்துலேருந்து நீந்தி இந்த பக்கம் சேர்றான். சேரும்போது பார்த்தா அந்த உச்சியில் சிவனடியார் இருக்கிறது தெரியுது. பொன்னன் வணக்கம் சொல்கிறான். அப்படியே ஒரு மாதிரி அந்த மனம் அவனுக்கு கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்குது, என்னடா விட்டுட்டு வரோமேன்ட்டு. ஆனாலும் சிவனடியார் அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. பொன்னன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ பொன்னன் எங்கே வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அத்தியாயம், வள்ளி சொன்ன செய்தி, அந்த அத்தியாயத்துக்குள்ளே வரும். பொன்னன் இப்போ கடகடன்னு கிளம்பி வள்ளியை விட்டுட்டு போயிருந்தான் இல்லையா, அவங்க அத்தை வீட்டுக்கு வரான். ஓட்டமும் நடையுமா வள்ளியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு இல்லையா. நல்ல செய்தி இருக்குது, கெட்ட செய்தி இருக்குது, ரொம்ப கெட்ட செய்தி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால பொன்னன் எல்லாத்தையும் வள்ளிக்கிட்ட எப்படியாவது கொட்டி தீர்த்துடணும்னு ஓடி வரான். கதவை தட்டுறான். வள்ளி பொன்னனுடைய குரல் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் கதவையே திறக்கிறா. திறந்தோன்னே, ஐயோ நீ இப்போயாவது சேர்ந்தியா? நான் என்ன நினச்சிட்டேன் தெரியுமா, காளிக்கு உன்னை யாராவது பலி கொடுத்துட்டாங்களோன்னு நினச்சிக்கிட்டு டெய்லி போய் காளி கோயிலில் போய் நின்றுட்டு இருந்தேன். சாமி என் உசுரை எடுத்துக்கோ, பொண்ணை உசுரை எடுத்துடாத, தயவு செய்து அவரை எப்படியாவது பத்திரமா மீட்டு கொடுத்துடுன்னு நான் கேட்காத வரமே கிடையாது. அப்பாடா இப்போயாவது சேர்ந்தியா அப்படின்ட்டு வள்ளி சொல்கிறா. வந்தது வராதமா பொண்ணு என்ன சொல்கிறான், எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல எனக்கு கேழ்வரகு அடை செஞ்சு கொடு அப்படின்னோடனே, நீ கவலையாக இருப்ப என்னை பார்க்காம,
ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பேன் நினச்சா ஒரு சுத்து பெருத்து தான் போயிருக்க, இதில் வந்து உனக்கு இப்போ வந்தது வராதுமா பசிக்குது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னோடனே, ஏன் வள்ளி அப்படி சொல்கிற, உன்னை பார்க்காம நான் கவலையாக தான் இருந்தேன், நிறைய செய்தி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே வள்ளி உடனே சொல்கிறா, என்கிட்டையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி எல்லா விஷயத்தையும் பொறுமையாக பேசலாமே, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ கொஞ்சோண்டு எனக்கு ஏதாவது செஞ்சு கூட, ஒரு கேழ்வரகு அடை செஞ்சு கொடுக்கறதுக்கு உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த முருங்கீரையெல்லாம் போட்டுட்டு நீ செய்வ பாரு அப்படின்னோடனே, இத்தனை நாள் நீ பிரிஞ்சு இருந்தும் உனக்கு நாக்கில் இருக்கிற ருசி மட்டும் போகலை, வந்தோன்னே உனக்கு கேழ்வரகு அடை தான், சரி நான் செய்கிறேன், நீ ஒன்று ஒன்றா சொல்லு செய்தியெல்லாம் அப்படின்ட்டு சொன்னோன்னே, இப்போ பொன்னன் சொல்கிறான் எப்படி வந்து விக்ரம மகாராஜாவை பார்த்ததுலேருந்து ஆரம்பித்து ஒன்று ஒன்றா சொன்னால் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கினது, இப்போ வந்து சாமியாரை பார்த்தது வரைக்கும் வந்து முடிச்சுட்டு சொல்கிறான், இப்போ விக்ரம மகாராஜா வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரு, நம்ம வந்து கட்டாயமாக வந்து வசந்த மண்டபத்துக்கு போயே ஆகணும், அதனால் நம்ம படகு வசந்த மண்டபத்துக்கு போகிற அந்த ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய நம்மளுடைய படகு பத்திரமா இருக்கு இல்லையா, குடிசையை பூட்டிட்டு தானே வந்தனோன்னே, ஆமாம் அது அங்கே தான் இங்கே இருக்குது, பூட்டிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே, இப்போ இவன் கேட்குறான், நீ என்ன முக்கியமான செய்தி சொல்லணும்னு சொன்னேன், அதை சொல்லணுன்னே, மாரப்ப பூபதி இந்த 4 நாளில் ஒரு 5 தடவையாவது வீட்டுக்கு வந்திருப்பான், வந்துட்டு வந்தது தோறும் வந்து ஒரு அரை மணி நேரமாவது இருந்து நீ எங்கன்னு கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன், எங்கே போய் தொலைஞ்சான் பொண்ணன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான், போதாத்துக்கு எனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமான்ட்டு அவன் என்னோட வாயை பிடுங்க பார்த்துட்டான், வசந்த மண்டபத்தில் யாரோ தங்கி இருக்கிறாங்களாமே, அந்த செண்பகத்தீவுலேருந்து வந்த ரத்ன வியாபாரியாமே, அவன்கிட்ட நிறைய ரத்னங்கள் இருக்காமே, அவன் எதுக்கு வசந்த மண்டபத்துக்கு வந்தான், உனக்கு ஏதாவது தெரியுமான்னு என்னை வந்து குறைஞ்சி கேட்டுக்கிட்டே இருந்தான், எனக்கு எதுவுமே தெரியாது சாமின்னு நான் சாதிச்சிட்டேன், அப்போ பொண்ணுனுக்கு ஏதாவது தெரியும், பொண்ணன் வந்தவனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 நாளாக ஒரு 5 தடவையாவது வந்து என் உசுரை வாங்கிட்டு போயிட்டான் அவன், அப்போ வந்து நீ சொல்கிற மாதிரி ஏதாவது ஆபத்து ஏற்படலாம், இப்போ நீ என்னன்னு சொல்லிட்டு ஆற்றில் படகு ஓட்டிக்கிட்டு போவோம், உன்னை கேட்டால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னோடனே, அதுதான் ஏற்கனவே பல்லவ மகாராஜா போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போனார்ல, வசந்த தீவுக்கு எப்பெல்லாம் குந்தவி தேவி வராங்களோ அவங்களுக்கு நான் படகு செலுத்த வரணும்னு சொல்லிட்டு போனாங்களே, அதை சொல்லிட்டு நான் போகிறேன், வா வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனோட ஆற்றங்கரையோட இருக்கக்கூடிய குடிசை வீட்டுக்கு வராங்க, வந்தோடனே படகு 2 பேருமா தள்ளிட்டு வந்து ஆற்றில் போட்டுட்டு வள்ளிக்கிட்ட சொல்லிட்டு போகிறான், நான் வர வரைக்கும் பத்திரமா ஜாக்கிரதையாக இங்கே இரு, நான் இரவுக்குள்ளே வந்துடுவேன், என்ன சேதிங்கிறத சொல்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றில் படகை வந்து செலுத்த ஆரம்பிக்கிறான் பொன்னன். செலுத்தும் போது வசந்த தீவுக்கு போகிறோம் அப்படின்னும் போது அவனுக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஏன்னா பார்த்திப மகாராஜா இருந்த சமயங்களில் பார்த்திப மகாராஜா அதுக்கப்புறம் வந்து மகாராணி நம்மளுடைய இளவரசர் எல்லாருமே வந்து இந்த ஆற்றில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக படகு செலுத்திக்கிட்டு போவாங்க. இப்போ வந்து அந்த சந்தோஷத்தை இவனால் அனுபவிக்க முடியல. நம்மளுடைய இளவரசர் அங்கே வந்து ஜுரத்தில் இருக்கிறாரா, அவர் உடல் நலம் தெரிச்சா, குந்தவி தேவிக்கு அவர் தான் வந்து சோழ நாட்டு இளவரசர்னு தெரிஞ்சுதா, ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல எண்ண ஓட்டங்களுக்கு நடுவில் படகு செலுத்திக்கிட்டே போகிறான். நிறைய அந்த மர கிளைகள்லாம், வசந்த தீவு இல்லையா, அழகாக மரங்கள்லாம் வளைஞ்சு அந்த தீவுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த வசந்த மண்டபமே தெரியலை. இவன் போயிட்டே இருக்கும்போது உத்து பார்த்துக்கிட்டே போகிறான். இந்த இடத்துல தானே நம்ம வந்து நம்மளுடைய இளவரசருக்கு நீச்சல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே அவனுடைய கண் அவனால் நம்ப முடியல. அந்த மரங்களுடைய அந்த விலகலுக்கு அப்புறமா அந்த பக்கத்தில் அவனுடைய இளவரசர் அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷம். இன்னும் வந்து 4 கால் பாய்ச்சலில் வந்து அவன் வந்து படகை செலுத்திக்கிட்டு கரையோரம் வந்து போய் நிற்கிறான். கரையோரத்தில் அந்த படகை கட்டும்போது அங்கே நிற்கிறது அவனுக்கு தெரியுது அவனுடைய இளவரசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷமாகவே இருக்குமா, மகிழ்ச்சியாகவே இருக்குமா, இல்லை ஆபத்து கட்டாயமாக இளவரசருக்கு வந்துதா என்றதை அடுத்து வரும் அத்தியாயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.